நம்ம தொகுதியில 4 பேர் நிக்கிறாங்க. முதல்ல நம்மளுடைய சார்பாக மாங்குடி கைச்சனத்துல நிக்கிறார். 2வது குக்கர் சனத்துல ஒருத்தர் நிக்கிறார். 3வது புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, அது நிக்குது. 4வது சீமான் நிக்கிறார். 4 பேர் தான் நிக்கிறாங்க. சீமானுக்கு நம்ம ஊருக்கு சம்பந்தம் கிடையாது. சீமானுக்கு இந்த ஊர்ல சொந்த வீடு கிடையாது. சீமானுக்கு இந்த ஊர்ல ஓட்டு கிடையாது. எலெக்ஷனுக்கு வருவாரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் காணப்படுவார், அப்புறம் திருப்பி வரவே மாட்டார். போன எலெக்ஷன் சீமான் எங்க நின்னாரு? திருவொற்றியூர்ல நின்னாரு. திருவொற்றியூர்ல நின்றவரு ஓட்டு வாங்கி தோத்து போயிட்டார். எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் திருவொற்றியூர் போனாரா? போவே இல்லை. அதே மாதிரிதான் எலெக்ஷன் சீசன் முடிஞ்ச அப்புறம் காரைக்குடி பக்கம் வரவே மாட்டார். நான் கூட எலெக்ஷன் நின்ன போன தடவை ஜெயிக்கும் போது எனக்கு எதிர்த்து அவங்க கட்சி சார்பா ஒரு பொண்ணு நின்றுச்சு. யார் பண்ணா? எனக்கு எல்லையரசியில் ஒரு பொண்ணு நின்றுச்சு. அந்த பொண்ணு வந்து எந்த ஊரு? அந்த பொண்ணு திருப்பி வந்துச்சா அந்த ஊருக்கு? உங்களை வந்து பாத்துச்சா? நல்லது கெட்டது கேட்டுச்சா? இல்ல. அவ்வளவுதான். சீமான் கட்சி எப்பவுமே அப்படித்தான். எலெக்ஷன் போது ஒரு டூரிஸ்ட் மாதிரி வருவாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த பக்கமே வரமாட்டாங்க. அவருக்கு இந்த ஊருக்கு சம்பந்தம் கிடையாது. பேசுறது வீரவாசனம் நிறைய இருக்கும். அவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த பக்கமே வரமாட்டாங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்களோட நிற்பவர், தேர்தலுக்காக மட்டும் உங்களோட வராதவர், உங்களோட நிற்கிறவர் நம்மளுடைய வேட்பாளர் மாங்குடி, அவருக்கு கைச்சனத்தில் போடுங்க. சீமான் வந்தாங்கன்னா நல்லா செட்டிநாடு சாப்பாடு போட்டு பிள்ளையார்பட்டிக்கு அனுப்பிச்சு விபூதியை போட்டு திருப்பி அனுப்பிடுவோம். நல்ல நம்மளோட விருந்தோம்பலை பண்ணுவோம். நம்ம ஊருக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அவரை பார்க்கணும்னா கூட நீங்க ஹோட்டல்ல தான் போய் பார்க்கணும். அவருக்கு வீடு கிடையாது, இந்த ஹோட்டல் லிஸ்ட் அவர் பேர் கிடையாது. இந்த ஊருக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. நம்மளோட விருந்தோம்பல் மாதிரி வந்தவரை நல்லா திருப்பி அனுப்புறது நம்மளுடைய வேலை. ஆனா கார்த்திக் சிதம்பரம் உங்க மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. சீமான் காரைக்குடியில வீடோ ஓட்டோ இல்ல, அப்புறம் வந்து இங்க நிக்கிறாரு. தேர்தலுக்காக வருவாங்க நாம் தமிழர் வேட்பாளர்கள். ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போயிடுவாங்க. அது வந்து பெரிய நீண்ட நேரம் பேசணும், அதுக்கு விட்டுருவோம். அவருக்கு வந்து என் தம்பி தங்கச்சிகள் பதில் சொல்லிக்கிடுவாங்க. அவங்க அப்பா பேசட்டும், ஐயா அப்பா சிதம்பரம் பேசட்டும், அப்ப சீமான் பேசுறேன். அது ஒரு சிறுபலத்தனமான இது. நீங்க கேக்குறீங்கன்னால சொல்றேன். ராகுல் காந்தி வயநாடுல போய் போட்டிட்டாப்ல, அங்க ஒரு கோட்டும் வீடு இருந்துச்சா? அவருக்கு அப்புறம் அவங்க தங்கச்சி போய் நின்றுச்சு பிரியங்கா காந்தி, ஓட்டும் வீடு இருந்துச்சா? இப்ப மேலூர்ல காங்கிரஸ் கட்சி சார்பா ஒருத்தர் நிறுத்திருக்கு இல்ல, அவருக்கு ஓட்டும் வீடு அங்க இருக்கு. அவரு காஞ்சிபுரம், அவரு எங்க நிறுத்தினீங்க? உங்க அப்பா வட மாநிலங்கள் இருந்து மாநிலங்களுக்கு தேர்வு செய்து பண்ணல, அப்ப ஓட்டும் வீடு அங்க இருந்துச்சா? ஓட்டும் வீடு இருக்கிறவங்க அந்தந்த தொகுதியில போட்டியிடணும்னா நீ இந்திய பற்ற பேசுற, தேசிய ஒருமைப்பாடு, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கடை, நீங்க தானே ஒரே வரி சரங்கு சொரி எல்லாம் கொண்டு வந்து நீங்க தானே. என்ன பாருங்க எப்படி பயம் அந்த நடுக்க அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். இது வரைக்கும் நாய் நரி பூனை பாத்திருப்பிய, முதல்ல களத்துல ஒரு புளிய பாக்குறீங்கல்ல, அங்க வந்து நான் எடுத்து வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். புரியுதா? காரைக்குடியில எனக்கு வீடு இல்ல, ஓட்டு இல்ல, இந்த நாடே என் வீடு. நான் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் செல்ல மகன். நம்ம 2 பேரும், நானும் கார்த்திக் சிதம்பரம் யாருமே சகோதரனும் வெளிநாடு போறது. உலகத்துல எல்லாரும், உங்க அப்பா மத்திய அமைச்சர் இருந்திருக்காப்ல, நீங்க போய் பாராளுமன்ற உறுப்பினர், எந்த நாட்டுக்கு போய் பார்ப்போம்? யாரு செல்வ மகன், யாரு செல்ல மகன், யாரு மேல பேரன்பு இருக்கு அப்படின்னு சும்மாதான் பேசிட்டு கூடாது. எனக்கு ஓட்டு போடுறாங்க போடல, நான் வெல்றேன் வீழ நடக்குது. ஆனா தனிச்சு தன்மானத்தோடு என் மக்கள் மீது நம்பிக்கை வச்சு நிக்கிறேன், அந்த துணிவு இந்த நிலத்துல எந்த கட்சிக்கு இருக்கு? ஆண்டுகிட்டு இருக்க கட்சி 22 கட்சியை சேர்த்துக்கிறது. அதுல இது ஒரு கட்சி காங்கிரஸ். சரி, நீதான் ரோசக்கார சீட்டு தரல, கேட்ட சீட்டை வெளியில போய் என்னை மாதிரி தனியா நிக்க வேண்டியது.